ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தோம்னா நிஃப்டி சார்ட்டை தான் இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். நிஃப்டி 50. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைனா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு கோர்ஸ் ப்ளஸ் டிஸ்கவுண்ட் ரெண்டுமே சேர்த்து 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்டை நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஏதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நிஃப்டி 50 வந்து நம்ம லைவில் நம்ம லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தோம். இங்கிருந்து இது ஸ்டார்ட் ஆகி இது மேலே போகும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து கொடுத்துருந்தோம் சார்ட்டு. சரிங்களா? இது வந்து யூடியூப் வீடியோஸில் எல்லாத்துக்குமே ஃப்ரீயாக கொடுத்துருந்தோம். இப்போ அதோட ரிசல்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? ஆக்சுவலி நிஃப்டி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிஃப்டி நான் வந்து ட்ரேட் பண்ணுறது கிடையாது. உங்களுக்கு ஜஸ்ட் மார்க்கிங்ஸ் மட்டும்தான். சரிங்களா? ஏன்னா இந்தியன் மார்க்கெட்டில் எனக்கு அந்த அளவு வந்து பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ இப்போ நம்ம எப்படி வந்து என்ட்ரி வந்து நீங்கள் எடுத்துருக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இது நான் வந்து லைவில் கொடுத்தது. சரிங்களா? யூடியூப் வீடியோஸில் உங்களுக்கும் சேர்த்து ஃப்ரீயாக வந்து நான் கொடுத்தது. லாஸ்ட் வீடியோ ப்ரீவியஸ் வீடியோவிலே அது இருக்கும். நீங்கள் செக் பண்ணுறதுனா தாராளமாக செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மார்க் பண்ணியிருக்கிற அந்த ஜோனுக்குள்ளே மார்க்கெட் வந்து என்ட்ரி எடுக்கணும். சரிங்களா? இங்கே வந்து மார்க்கெட் வந்து என்ட்ரி ஆகுது. என்ட்ரி ஆனதுக்கப்புறம் மார்க்கெட்டில் என்ன ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். சரிங்களா? மார்க்கெட் வந்து ஒரு கேண்டல்ஸ்டிக் ரிஜெக்ஷன் இல்லை வந்து சிஹெச் அந்த மாதிரி ஏதாவது கொடுக்குதா அப்படின்றத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ஆர்டர் பிளாக் அப்படின்றத நான் வந்து காட்டிடுறேன் உங்களுக்கு. ஆர்டர் பிளாக் பார்த்தோம்னா 4 hours. 4 ஹவர்ஸில் இந்த ஒரு ஆர்டர் பிளாக் நம்ம எடுத்துருக்கோம். நீங்கள் வேணால் இப்படி வந்து ஆர்டர் பிளாக் இது பண்ணிக்கலாம். சரிங்களா? 4 ஹவர்ஸில் 4 hours to 1 hour அப்படின்னு எடுத்தோம்னா அதில் வந்து ஒரு ரீஃபைண்ட் ஓபி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அந்த ரீஃபைண்ட் ஓபி இங்கிருந்து இது வரைக்கும் நம்ம வந்து ஸ்பாட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். டைரெக்டாக அந்த ரீஃபைண்ட் ஓபி மார்க்கெட் வந்து எடுக்குது. மார்க்கெட் எடுத்தோன்னே மார்க்கெட்டில் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். ரீஃபைண்ட் ஓபி 1 hourங்கிறதுனால 5 minutes நீங்கள் வந்து டேர்ன் பண்ணிக்கலாம். இல்லை சார் எனக்கு 5 minutes வந்து இது இல்லை, நான் 4 hours to 15 பார்க்குறேன் அப்படின்னா கூட 4 hours to 15 தாராளமாக பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சிஹெச் பாயிண்டோட பிளாக் அவுட், அதாவது வந்து பிரேக் அவுட் வந்து அந்த இடத்துல வந்து நமக்கு நடக்குது. நடந்தோன்னா ஒரு லாங்கில் ஃபேர் வேல்யூ கேப்பில் ஒரு என்ட்ரி இங்கேயே நான் வந்து என்ட்ரி வச்சுக்கிறேன். இங்கே என்ட்ரி வச்சுட்டு என்னுடைய ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இதை நான் வந்து வச்சுக்கிறேன். இல்லை சேஃபர் ஜோன்னா இது வச்சுக்கேன். சரிங்களா? அடுத்து இருக்கிற நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக்கில் நமக்கு ஒரு பிரேக் ஈவன் பாயிண்ட். சரிங்களா? அடுத்து இருக்கிற நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக்னால் இது ஒரு பிரேக் ஈவன் பாயிண்ட்டு. இங்கே ஒரு ஓபியோட ஹை இருக்குது. ஸோ 2வது டார்கெட் வந்து இங்கே நான் வைக்கிறேன். 3வது டார்கெட் போச்சு அப்படின்னா இது வரைக்கும் போகலாம் அப்படின்றது நம்மளுடைய கெஸ்ஸு. பட் வந்து மார்க்கெட் வந்து அந்த அளவுக்கு நமக்கு வந்து மார்க்கெட் போகலை. சரிங்களா? அதுக்கு முன்னாடியே வந்து இறங்கிடுச்சு. ஏன் இறங்குச்சு அப்படின்ற ரீசன் கூட நம்ம பார்க்குறதுனா தாராளமாக பார்க்கலாம். சரிங்களா? இப்போ வந்து மார்க்கெட்டில் என்ட்ரி நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணிட்டோம். மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஆக்சுவலி நான் கீழே வந்து டேட் வந்து உங்களுக்கு விசிபிள் பண்ணுறேன். ஏன்னா வந்து நம்ம எஸ்எம்சியை பொறுத்தளவு இது வந்து ஒரு லாங் ரன்னுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வந்து டேட் வந்து உங்களுக்கு அதிகமாக தான் ஆகும். சரிங்களா? இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். டைரெக்டாக மார்க்கெட் வந்து நம்மளுடைய டார்கெட்டுக்கு மேலே தான் போயிருக்கு. சரிங்களா? டார்கெட்டுக்கு கீழே வரல. நமக்கு டார்கெட்டை வந்து ஹிட் ஆகிடுச்சு. பட் வந்து எடுத்துக்கிட்ட டைம் பீரியட் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 24 அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 24ல் என்ட்ரி எடுத்துருக்குது. 26, 28, 29. சரிங்களா? அந்த எல்லா டேட்டும் வந்து மார்க்கெட் வந்து கவர் ஆகிருக்கு. கொஞ்சம் லாங் ரன் தான். சரிங்களா? டார்கெட் வந்து ஹிட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா டார்கெட் வந்து ஹிட்டு தான். சரிங்களா? டார்கெட் நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. மறுபடியும் மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் டார்கெட் எடுத்த கையோட டேரெக்டாக வந்து கீழே வருது. சரிங்களா? இதான் வந்து விஷயம். மார்க்கெட்டில் நமக்கு நிஃப்டிக்கு வந்து ஒர்க் ஆகுமா அப்படின்ற டவுட் வந்து உங்கள் நிறைய பேர்த்துக்கு வந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கான ஒரு ஆன்சரை தான் இது அப்படின்னு நம்ம வந்து வச்சுக்கலாம். சரிங்களா? ஓகேங்க. இன்றைக்கி நம்ம வந்து நிறைய விஷயம் பார்த்துட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிஃப்டி 50 உங்களுடைய ஃபேவரட் சார்ட்டும் நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகைன் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், நமக்கு கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸுடைய டீட்டெயில்ஸ் என்னுடைய கான்டாக்ட் எல்லாமே வீடியோவோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருங்க. வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஏதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.